ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ளிக் 2025 அதில் நம்ம 11th மேக்ஸில் எப்படி நம்ம 40 மார்க் மேலே எடுக்கலாம், 60 மார்க் மேலே எடுக்கலாம், 80 மார்க் மேலே எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ பப்ளிக்கு இனிமேல் படிக்க ஆரம்பிக்கிறவங்க 11th பசங்க, ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் படிங்கன்னு சொல்லிட்டு நான் அதில் சொல்லியிருப்பேன், இந்த மார்க்கை செக்ரிகேட் பண்ணி. ஸோ அதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 40+ பார்க்கலாம், அடுத்து 60+ பார்க்கலாம், அடுத்து 80+ பார்க்கலாம். சென்டம்க்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். ஸோ சென்டம் இருக்கிறவங்க மோஸ்ட்லி நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து முடிச்சிருங்க அதுக்குள்ளேயே. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ சென்டம் வேணும்னா சென்டம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் சென்டம் வீடியோ வரும், அப்படி இல்லைன்னா வராது. ஸோ அதனால் மறக்காமல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 40 மார்க் எடுக்கணும். அந்த 40 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ 11th மேக்ஸ் அப்படின்னா 40 மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 மார்க், ஓகேங்களா? ஸோ 1 மார்க்கு வந்து 20 கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. அதில் 15 வந்து புக் பேக், ஓகேங்களா? ஸோ அப்போ புக் பேக் நீங்கள் 15 கம்பல்சரியாக நீங்கள் படிச்சே இருக்கணும். ஸோ அதனால மறக்காமல் படிச்சிருங்க. நான் சொல்கிறது ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் 90க்கு தான் நான் 45 மார்க் சொல்கிறேன். ஸோ அதனால ஈஸியாக பாஸ் ஆகலாம். இது 15 மார்க் வந்துடும். ஸோ அப்போ 15 மார்க் இருக்குங்க. 45ல் 15 போயிடுச்சுன்னா மீதி 30 மார்க் நான் சொல்லணும், ஓகேங்களா? ஸோ அப்புறம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், ஓகேங்களா? அதில் 4 வரும். நான் சொல்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா 4 கம்பல்சரியாக வரும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ 2 லெசன் இல்லை 3 லெசன் படிச்சிருங்களேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் மட்டும் அதில் 10 லெசன் வந்துடும், 10 கொஸ்டின் வந்துடும். ஸோ 10 மார்க்கு வந்துடும். அப்போ 30 மார்க், ஒரு 15 மார்க், 45 மார்க், ஓகேங்களா? ஸோ இது 10 மார்க் வருமானு கேட்டால் டவுட்டு தான், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு 15 வரும். ஸோ 45லேருந்து 50 வரும், ஓகேங்களா? ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன் நம்பர் 1. ஸோ லெசன் நம்பர் 1ல் எக்ஸாம்பிள் 1.2 அந்த சர்வே அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஓகேங்களா? அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் போட்டு இப்படி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த சர்வேசன், அப்புறம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சம்ஸ் இருக்கு. அது அண்ட் தென் பைஜெக்ஷன், இன்வெர்ஸ், இந்த 3, ஓகேங்களா? இந்த 3 வச்சு தான் இது இந்த 3த்துல இது கம்பல்சரியாக 1 கேட்டுருவாங்க, ஓகேங்களா? அதனால இதில் கம்பல்சரி 5 மார்க் எடுத்துடலாம். அப்போ இதை படிக்கணும், லெசன் நம்பர் 1 படிக்கணும். அதுமாதிரி லெசன் நம்பர் 2ல எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் 2.9 அண்ட் 2.12. 2.9 அது பார்ஷியல் ஃப்ராக்ஷன், ஓகேங்களா? 2.12 லாக் சம். ஸோ இது 2த்துக்கு மட்டும் நீங்கள் கம்பல்சரியாக படிங்களா? ஸோ இது 2தோட வீடியோவும் நம்மளுக்கு போட்டிருக்கேன், இதோட வீடியோவும் போட்டிருக்கேன். அப்போ நம்ம வீல் அண்ட் தமிழில் லெசன் 1ஓட இம்பார்ட்டன்ட், லெசன் 2ஓட இம்பார்ட்டன்ட் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது 2த்தையும் படிச்சுட்டு அப்புறம் லெசன் 4க்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ அப்போ இந்த 3 மட்டும் படிங்க. 3 படிச்சுட்டு அது கூட ஃபேக்ட் தியரம், லெசன் நம்பர் 7, அப்புறம் இம்பார்ட்டன்ட் தியரம், ஓகேங்களா? ஸோ லெசன் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட் தியரம். அப்படி இந்த 5 வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, 5 வீடியோ அப்புறம் பேஸ் தியரம் 6 வீடியோ, ஓகேங்களா? ஸோ இந்த 6 வீடியோ நீங்கள் கம்பல்சரியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ 40+ போட்டு அதோட இல்லை 11th மேக்ஸோட பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு நான் அதில் போட்டு வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை அந்த பிளேலிஸ்ட்டில் தான் நாங்கள் போடுவோம். ஸோ மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இந்த 5தோட எக்ஸ்பிளனேஷன், ஓகேங்களா? லெசன் 1, லெசன் 2, லெசன் 4, லெசன் 7, லெசன் 8ல தியரம் 2 இருக்கும், லெசன் 9ல் 1 இருக்கும், அப்புறம் நேப்பியர்ஸ் ஃபார்முலா 1 இருக்கும், அப்புறம் லெசன் 12. இந்த 5 வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துட்டு, ஓகேங்களா? பார்த்துட்டீங்கனாலே இது 20ல் 30 கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? ஸோ 20லேருந்து 25 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால
60 மார்க் தேவையானவங்க இதை தான் படிக்கணும். ஸோ 60 மார்க்கில் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 மார்க்கு. ஸோ 5 மார்க் பார்த்தீங்கன்னா 25 5 மார்க். 25 5 மார்க் என்னென்னலாம் படிக்கணும்னா இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி 25. இதில் நம்மளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 1 2 4 7 8 12 இது எல்லாத்துக்குமே நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். ஓகே, லிங்க் மீன்ஸ் யூடியூப்ல வீடியோ போட்டிருப்போம். ஸோ மீதி இருக்கிறதுக்கு வேணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு அந்த 5வது லெசனுக்கு மட்டும் தான் நான் போட்டிருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக போட்டு தரேன். இல்லை இந்த சம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் சம் எக்ஸாம்பிள் 5.5 அந்த 5.5 சம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.15 சம் எப்படி இருக்கும்னா 1/x² when x is larger than 1/x² அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுதான் அந்த கொஷின். ஸோ அந்த கொஷின் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரியாக உங்களுக்கு அந்த கொஷின் கம்பல்சரியாக வந்துடும். ஸோ அப்போ இதை படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 25 மார்க். ஓகேங்களா? அப்போ 2 மார்க் 3 மார்க்கு வந்து ஓகேங்களா? ஸோ 25 மார்க் அங்கேயே நீங்கள் போட்டிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த லெசன்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க். ஸோ இங்கே இருக்கிற 1 2 ஆல்ரெடி படிக்க சொன்னது இதுலேருந்து 10 மார்க் வந்துடும். அதேமாரி 7 8 இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 10 மார்க் வந்துடும். அப்போ இங்கேயே 20 மார்க். இந்த 4 லெசன் படித்தாலே 20 மார்க் வந்துடும். ஸோ நம்ம இங்கே 20 தான் போட்டிருக்கோம். அப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 60 வரும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் படிங்க. ஃபஸ்ட்டு 40 மார்க் தேவையானதை படிச்சிருங்க. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுறது இந்த ஒன்றும் லார்ஜ் சம்மும் இங்கே 2 சம்மும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 2 லெசனும். ஓகேங்களா? அப்படின்னா 40 மார்க் எடுக்கணுமா வச்சு முடிச்சிட்டிங்கன்னா இந்த 2 லெசனையும் அந்த ஒரு சம்மையும் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 60 மார்க் தேறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் 60 மார்க்கு. இதே தான் நான் 80க்கும் சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, எப்படி பண்ணுறதுன்னா இதை 80 மாற்றிட்டு இதில் 30 மாற்றிட்டு இதில் எத்தனை 2 மார்க்கு அப்படின்னு 2 மார்க் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 2 மார்க் எழுதணும். 7 2 14. அப்போ நான் அதை 10 5 2 மார்க்கு 3 மார்க்கு 15 மொத்தம் எவ்வளோ 25 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 25 15 40 இது ஒரு 30 70. அப்போ 70 மார்க் உங்களுக்கு வந்துடும் இதுலேயே. அப்போ 2 மார்க்கு நம்ம 70 மார்க் இதுதான் பச்சா 70 மார்க் இன்டர்னல் செட்டாக 80 மார்க். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் 30 மார்க்கா? இதில் 30னா 6 5 மார்க் படிக்கணுமா? 6 5 மார்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும்னா 10th லெசன் 11th லெசன் இது 2 லெசனில் எதனா ஒரு லெசனோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கங்க. அப்படி படிச்சு வச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணலாம் உங்களால முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 9 10 11ல் எதனா ஒரு லெசன். ஓகேங்களா? 9 10 11ல் எதனா ஒரு லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் படிச்சு வச்சிங்க. அப்படி படிச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்ல இங்கே இருக்கிற எல்லா சம்மே அந்த 8 லெசனுமே நீங்கள் படிச்சிங்கன்னா கம்பல்சரியாக இது வந்து 25 அட்டனபிள் தான். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து தான் எனக்கு கேள்வி கேட்பாங்க நான் தோணுது. ஓகேங்களா? ஸோ தோணுது இல்லை, இதெல்லாம் கேட்டிருக்காங்க இது முன்னாடி வரையும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். மறக்காம இந்த 8 லெசனை படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி 25 மார்க். அதாவது 2 மார்க்கில் நீங்கள் 12. ஸோ 6 2 10 5 2 மார்க் எழுதிடலாம். 3 மார்க்கில் 5 எழுதிடலாம். ஓகேங்களா? அப்போ 25 மார்க் வந்துடும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் நம்மக்கிட்ட இருக்கிற வீடியோலாம் பாருங்கள். எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் 11th ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சவங்களுக்கு தேங்க்ஸ். ஓகேவா? பை.